தைரியமுடைய பெண்களாக நீங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. So how can we move forward in this situation? What are our rights? How can we protect our rights? We are facing so much of challenges in Jaffna compared to, I could say, in Colombo or other parts of Sri Lanka. Our problems are tremendous and we are being neglected by the police officers, and we would like to ask whether the police officers are being trained how to tackle the problems of the people. Are they able to tackle our problem? Is a problem because you are. Yeah, I can understand your question. Then this is not up to Jaffna. All over the country, we can identify this problem. முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பிரச்சனைகள் என்பது நாங்கள் அரசாங்கத்தை நம்ம கைவசப்படுத்தாலும் இன்னும் சில அதிகாரிகளுடைய அதிகார பலம் மாற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம். அதே போல தான் நாங்கள் இந்த பெண்கள் விவகாரம் தொடர்பாக ஏற்படுகின்ற சட்ட நடவடிக்கைகள் துரிதப்படுத்துவதற்கு இந்த பெண்கள் தொடர்பாக பெண்கள் சிறுவர் தொடர்பாக பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்ற பிரச்சனைகள் துரிதமாக நீதி கிடைக்கப் பெறுவதற்கான அந்த பொறிமுறையை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். சில இடங்களில் டிஎன்ஏ டெஸ்ட்களாக இருக்கலாம், ஏனைய ஆவணங்களாக இருக்கலாம், ஏனைய ரிப்போர்ட்ஸ்களாக இருக்கலாம், தாமதிப்பதன் காரணத்தால் நீதி கிடைப்பதிலும் தாமதம் இருப்பதை நாங்கள் கண்டிருந்த பண்டத்தரிப்பு பெண்கள் சந்திப்பின் நிகழ்வில் இங்கே வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர், அதே போல் எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா அவர்களே, எங்களுடைய பட்டத்தரிப்பு இந்த மானிப்பாய் அமைப்பாளராக செயலாற்றி வருகின்ற சுரேன் அவர்களே, எங்களுடைய பெண்கள் அமைப்பின் அமைப்பாளர் ஜனனி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அன்பான சகோதரிகளே, இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சகோதரிகள், முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலே சொல்ல வேண்டிய ஒரு விடயம்தான், இதற்கு முன்ன என்னை அறிமுகப்படுத்தி என்னை பாராட்டிவிட்டு இங்கே சென்றிருந்த எங்களுடைய சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருந்த ஐயா அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மைதான், இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நானும் நீங்களும் இங்கே வந்து சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு இது ஒரு உங்கள் அனைவருக்குமே வலுவூட்டும், உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும், அதே போல முன்னுதாரணமாக இருக்கும். நீங்கள் அனைவருமே இங்கே வருகை தந்திருக்கின்ற பெண்கள் அனைவருமே அடுத்த கட்டத்தில் சமுதாய தலைவர்களாக, சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் பெண்களாக வலுப்படுத்தப்படுவதாக இருந்தால் என்னுடைய வருகை அதற்கு ஒரு முன்னுதாரணமாகவே இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். எங்களுடைய அரசாங்கமானது நாங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் எங்களுடைய பாராளுமன்றத்தில் மூவரை கொண்ட, அதுக்கு முன்னமே மூவரை கொண்ட ஒரு கட்சியாக இருந்து இன்று 159 பேரை கொண்ட பெரும்பான்மை வாக்குகளை வென்ற, பெரும்பான்மையாக பாராளுமன்றத்தை வெற்றியை பெற்ற ஒரு கட்சியாக மாறுவதற்கு முக்கிய அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வந்த மகளிர் அணி, அதாவது எங்களுடைய மகளிர்
குழு. அந்த மகளிர் அணிக்கு எங்கள் பிரதமர் உட்பட நாங்கள் அனைவருமே முழு மூச்சுடன் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கூறுகின்றோம், பெண்களாகிய நாம் ஒரே மூச்சுடன் செயல்பட்டு. அது தனிப்பட்ட ரீதியாக ஒரு தனிநபரின் வெற்றி அல்ல, இந்த சமுதாய வெற்றிக்காகத்தான் நாங்கள் இந்த மாற்றத்துக்காக முன்வந்தோம் என்றதை நான் கூற விரும்புகின்றேன். அதில் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் மூவரும் மாத்திரம், எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களும் விஜித ஹேராத் வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற விஜித ஹேராத் அவர்களும் மூவர் மாத்திரமே பாராளுமன்றத்தில் இருந்த போது எங்களுக்கு உண்மையாகவே வாக்குப்பட்டியலில் பெரும்பாலான நாங்கள் பெற்ற வாக்குகளுக்கு அமைய 2 பதவி மாத்திரம்தான் கிடைக்கப்பெற்றது. அதில் தேசிய பட்டியலில் தான் அடுத்த ஒரு பதவி, இன்னொரு அமைச்சர், இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்கப்பெற்றது. நாங்கள் வாக்குகளின் மூலமாக 2 பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளும் தேசிய பட்டியலில் ஒன்றுமாகத்தான் அவ்வேளை 3 பதவிகள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை நாங்கள் பெற்றிருந்தோம். எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி என்ன தீர்மானித்ததென்றால், அந்த தேசிய பட்டியலில் கிடைக்கப்பெற்ற பதவியை கூட, அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஒரு பெண்ணுக்காக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அவ்வேளையில் எங்களுடைய கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் உள்வாங்கி வந்தோம். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் வழங்குங்கள். அதே போல அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள், அரசாங்கத்துடன் முழுமையான நம்பிக்கையுடன் செயற்படுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலத்தான் எங்களுடைய அடுத்த கட்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சில வேலை திட்டங்களை கூற விரும்புகின்றேன். நீங்கள் இந்த பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய அரச பதிவுடன், அதாவது வெளிநாட்டு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு செல்கின்ற பெண்களுடைய சிறார்கள் டே கேர் சென்டர்ஸ், பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் இருப்பதாக இருந்தால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பன ஒன்று அந்த அந்த எங்களுடைய வெளிநாட்டு பணியகத்தில் வழங்கப்படும் என்றதை நான் கூறுகின்றேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய குழந்தைகள் பகல் நேர பராமரிப்பு நிலையங்கள், டே கேர் சென்டர்ஸில் இருக்க வேண்டும், பகல் நேர பராமரிப்பு நிலையங்கள் அவர்கள் இருக்க வேண்டும். அதே போல நீங்கள் பதிவு செய்யப்பட்ட ஏஜென்சிகளின் மூலமாக அரசாங்கத்தின் வெளிநாட்டு பணியகத்தில், வெளிநாட்டு வேலைகள் தொடர்பான பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு சென்றிருக்க வேண்டும். நான் முக்கியமாக கேட்டுக்கொள்கின்றேன், பெண்கள் இந்த பதிவு செய்யப்படாத போலியான இந்த ஏஜென்சிகளுக்கு ஏமாந்து விட்டு வெளிநாடு சென்று நிறைய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், பணத்தை கொடுத்து விட்டு ஏமாந்து போயிருக்கின்றார்கள். அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கும், இந்த அரசாங்கம் வழங்குகின்ற நிவாரணங்களை சரியான முறையில் பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் இந்த பதிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த இந்த வெளிநாட்டு பணியகத்தின் ஊடாக பதிவு செய்யப்பட்டு நீங்கள் வெளிநாடுகளில் செல்வது அவசியம் என்றதை கூறுகின்றேன். இதை பற்றியான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா பிரதேச செயலகங்களிலும் இந்த வெளிநாட்டு பணியகத்தின் தொடர்பு கொண்ட அதிகாரிகள் பிரதேச செயலக பிரிவுகளில் இருக்கின்றார்கள். அடுத்தது தான் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்ற உதவிகள். இந்த ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதியுதவிகள் பெற்றுக்கொள்வது முன்னைய மிகவும் கடினமான விஷயமாக இருந்தது. ஆனால் இப்போது நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம் என்னென்றால், எல்லா பிரதேச செயலக பிரிவுகளிலும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரி இருக்கின்றார். இந்த ஜனாதிபதி செயலகத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி நிதியத்தின் நிதி உதவிகளை வழங்குவதற்கு எல்லா பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ஒரு அதிகாரியை நியமிக்கப்பட்டிருக்கின்றார். உங்களுடைய தேவைகள் நோய்வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், வெளிநாட்டு கல்விகளுக்கு செல்கின்ற மாணவர்களுக்காக இருக்கலாம், விசேட திறமைகள் சாதனை படைத்த மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளுக்காக இருக்கலாம். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து உதவி பெறலாம். அவ்வாறு உதவி பெறுவதற்கு நீங்கள் வாழ்கின்ற பிரதேச செயலக பிரிவில் அந்த செயலாளருடைய கையொப்பத்துடன் நீங்கள் அந்த விண்ணப்பங்களை அனுப்பப்பட வேண்டும். அது உங்களுடைய பிரதேசத்தில் உறுதிப்படுத்தப்படுகின்ற ஆவணங்கள் மூலமாக இப்போ அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றதையும் கூறுகின்றேன். அப்போது நாங்கள் இது விரிவுபடுத்தியிருக்கின்ற அரசு சலுகைகள், அதே போல் நீங்கள் வழங்குகின்ற ஒவ்வொரு வரி பணத்துக்கும் உத்தரவாதம் இருக்கின்ற, உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கின்ற, மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கின்ற அரசு சேவை திட்டம், அதே போல் மக்கள் நல ஆட்சி ஒன்றை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். இந்த மக்கள் நல ஆட்சி, மக்கள் சேவைக்காக ஒதுக்கீடு செய்கின்ற பணம் அடுத்த வருடம் 2027 ஆண்டிலும்
திரைச்சேரியில் இந்த பிரதேச அபிவிருத்திக்கு, மகளிர் அபிவிருத்திக்கு, சிறுவர் அபிவிருத்திக்காக நிறைய வேலைகளை செய்கின்ற ஒரு அரசாங்கமாக உங்கள் முன்னிலை நான் கூறுகின்றது. இந்த வருடத்தை விடவும் அடுத்த வருடம் மகளிர் அபிவிருத்திக்காக, சிறார்களின் அபிவிருத்திக்காக நிறைய வேலை திட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது முன்பள்ளிகளில் இன்னொரு விடயம் நான் சொல்ல விரும்புகின்றேன். முன்பள்ளிகளில் மாணவர்களுக்கு இவ்வளவு காலமும் வழங்கப்பட்டது காலை உணவுக்காக 60 ரூபாய் மாத்திரமே. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் இப்பொழுது காலை உணவுக்காக 100 ரூபாவை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த வருடம் நாங்கள் திரைச்சேரியிலிருந்து அனைத்து முன்பள்ளி மாணவர்களுக்கும் இந்த காலை உணவை வழங்குவதற்கான முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்து வருகின்றோம். அப்போது இன்னொன்று தான், இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய சம்பள உயர்வுக்காகவும் இந்த மாகாண சபையில் இருக்கின்ற முன்பள்ளி அபிவிருத்தி மையம் ஒன்று இருக்கின்றது. முன்பள்ளி அபிவிருத்திக்கான உள்ள மையம் இந்த மாகாண சபைகளில் இருக்கின்ற முன்பள்ளிகளை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த அனைத்து பாடத்திட்டங்கள் ஒரே தேசிய கொள்கைக்கு கொண்டு வருவதற்காக இந்த முன்பள்ளி அபிவிருத்திக்கான அனைத்து வேலை திட்டத்தையும் ஒரே தேசிய கொள்கை இலங்கை முழுவதும் 9 மாகாணத்திலும் இயங்கி வருகின்ற 9 பாடத்திட்டம், 9 வேலை திட்டம் மாறாக இல்லாமல் அனைத்தையுமே ஒரே வேலை திட்டத்துக்குள், ஒரே கொள்கைக்குள், ஒரே பாடத்திட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை 2027ஆம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்படும் என்றதையும் நான் உறுதியாக கூறுகின்றேன். அப்போது இது அனைத்தும் பார்க்கும்போது இந்த எங்களுடைய அரசாங்கத்தின் முக்கிய பங்கு, முக்கிய கவனம் பெண்கள் அபிவிருத்திக்காக, சிறுவர் அபிவிருத்திக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றதை கூறுகின்றேன். ஆகவே பெண்களாகிய நீங்கள் அனைவருமே எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற இந்த மகளிர் செயற்பாட்டு சங்கங்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மகளிர் அபிவிருத்தி அதிகாரிகளுக்கு நாங்கள் வழிகாட்டல் செய்திருக்கின்றோம், ஆலோசனை வழங்கியிருக்கின்றோம். எல்லா பிரதேசங்களிலும் இருக்கின்ற தொழில் வாய்ப்புகள் இல்லாத குறைந்த வருமானம் கொண்ட பெண்களை இனம் கண்டு அவர்களை அபிவிருத்தி அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கான தேவையான ஆவணங்களை தயாரித்து கொண்டு அடுத்த வருடத்திலிருந்து இந்த 6 மாதம் இன்னும் இருக்கின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு உள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்களில் உள்வாங்குவதற்கும் 2027ஆம் ஆண்டிலிருந்து புதிய வேலை திட்டத்தினூடாக அந்த வாழ்வாதார வசதிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு வழிகாட்டியிருக்கின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் நான் பிரார்த்திக்கின்றேன், நல்லதொரு எதிர்காலத்தை, உங்களுடைய சிறார்களுடைய பாதுகாப்பு, சமூக அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வாழ்வதற்கு உங்கள் எல்லாருக்கும் உள்ள உரிமையை ஏற்றுக்கொள்ளும் ஒரு அரசாங்கமாக, இனவாதமற்ற ஒரு அரசாங்கமாக, சமூக பாதுகாப்பை வழங்குகின்ற ஒரு அரசாங்கமாக, சட்டத்தின் முன் அனைவருமே சமமாக மதிக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். ஆகவே அனைவருக்கும், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைவருக்கும், இந்த நாட்டில் உள்ள அந்த ஏனைய பிரதேசங்களில் உள்ள வாழ்கின்ற மக்களுக்கு போலவே நாங்கள் இலங்கையர் என்ற நம்பிக்கையுடன் வாழக்கூடிய சூழல் ஒன்று ஏற்படுத்துவோம். அதே போல் இப்போதைய நாங்கள் இந்த காலகட்டத்தில் அறிந்திருக்கின்ற முக்கிய பிரச்சனை தான் என்ன? இந்த ஆன்லைன் மூலமாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள். ஆன்லைன் மூலமாக இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களை கூட இந்த சமூக வலைத்தளங்களில் இழிவுபடுத்தல், அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு கொச்சப்படுத்துதல், பெண்களுடைய ஆபாச பணங்களை அந்த அங்கே இங்கே அனுப்பி போட்டு இந்த அச்சுறுத்தல் செய்தல், பணம் வசூலிப்பதற்கான சுரண்டல், அச்சுறுத்தலின் நீங்கள் பயத்தின் காரணத்தால் நீங்கள் நகைகளை பறிகொடுத்தல், பணத்தை பறிகொடுத்து தவிப்பது, ஆபாச படங்களை அனுப்பிவிடுவார்கள் என்ற பயத்தின் காரணத்தால் உயிரை மாய்த்து கொள்வது போன்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அது சிறுவர்களும் பெண்களும் அனைவருமே. ஆகவே இது அனைத்துக்கும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதற்கான வேலை திட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். டிஜிட்டல் அமைச்சின் ஊடாக நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வருகின்றோம். அதே போல உங்களுடைய இங்கே இருக்கின்ற பெண்கள் தங்களுடைய சிறுவர்கள் இந்த கையடக்க தொலைபேசிகளில் என்ன செய்கின்றார்கள் என்றதை ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். பெற்றோர்களை விடவும் சிறுவர்கள், அந்த சிறார்கள் அனைவருமே இந்த கையடக்க தொலைபேசி பாவனையில் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களே அறியாமலே ஆன்லைன் கேம்லிங், இந்த சூதாட்டம் போன்ற சில போட்டிகளில் ஈடுபடுவது, உயிரை மாய்த்து கொள்வது போன்ற விடயங்களில் அவர்கள் நிறைய துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இதிலிருந்து சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாடசாலைகளிலும் இந்த பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்குவதிலும் கல்வி அமைச்சும் எங்கள் அமைச்சும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் முன்முறமாக இருக்கின்றது. எனவே இது எல்லாத்தையும் பற்றியான கண்காணிப்பு, இது அனைத்தை பற்றியுமான வேலை திட்டங்கள் நாங்கள்
இந்த நாட்களில் மேற்கொண்டு வருகின்றோம். அது மிகவும் விரைவில் உங்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தப்படும். இந்த அமுல்படுத்தப்படுகின்ற சட்டமூலங்களின் வாயிலாக உங்கள் சிறார்களை பெண்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற உறுதியையும் நான் கூற விரும்புகின்றேன். அப்போது இறுதி கட்டமாக உங்கள் வருகைக்கு மிகவும் நன்றி. முழு மூச்சுடன் இந்த அரசாங்கம் உங்கள் அனைவருடைய பாதுகாப்புக்காகவும் செயற்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு அரசாங்கம் என்றதை கூறி, சிறுவர் மகளிர் விவகாரம் என்றது உங்கள் அனைவருடைய, நீங்கள் திடமாக இருக்க வேண்டும், ஒன்றாக செயற்பட வேண்டும், எந்த ஒரு சவாலையும் மேற்கொண்டு முன்வரக்கூடிய தைரியமுடைய பெண்களாக நீங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. So how can we move forward in this situation? What are our rights? How can we protect our rights? We are facing so much of challenges in Jaffna compared to, I could say, in Colombo or other parts of Sri Lanka. Our problems are tremendous and we are being neglected by the police officers, and we would like to ask whether the police officers are being trained how to tackle the problems of the people. Are they able to tackle our problem? It is a problem because you are... Yeah, I can understand your question. Then this is not up to Jaffna. All over the country we can identify this problem. முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பிரச்சனைகள் என்பது நாங்கள் அரசாங்கத்தை நம்ம கைவசப்படுத்தாலும் இன்னும் சில அதிகாரிகளுடைய அதிகார பலம் மாற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம். அதே போலத்தான் நாங்கள் இந்த பெண்கள் விவகாரம் தொடர்பாக ஏற்படுகின்ற சட்ட நடவடிக்கைகள் துரிதப்படுத்துவதற்கு, இந்த பெண்கள் தொடர்பாக, பெண்கள் சிறுவர் தொடர்பாக பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்ற பிரச்சனைகள் துரிதமாக நீதி கிடைக்கப் பெறுவதற்கான அந்த பொறிமுறையை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். சில இடங்களில் DNA டெஸ்ட்களாக இருக்கலாம், ஏனைய ஆவணங்களாக இருக்கலாம், ஏனைய ரிப்போர்ட்ஸ்களாக இருக்கலாம், தாமதிப்பதன் காரணத்தால் நீதி கிடைப்பதிலும் தாமதம் இருப்பதை நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். அதுகளை துரிதப்படுத்துவதற்கான வேலை இருக்குது. அதே போலத்தான் சட்டத்தை நம்புவது தான் முக்கியமானது. சட்டம் தன் கடமையை நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒன்று நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது, சட்டத்தை கையாளுகின்ற, சட்டத்தை நிறைவேற்றுகின்ற அதிகாரிகள் தொடர்பாகவும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதும் இந்த நாட்டின் நடக்கின்ற ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வு. சந்தேகத்தின் பெயரால் சட்டத்தை சந்தேகப்படுத்துவது அல்லது சட்டத்தை அமல்படுத்துகின்ற அதிகாரிகளை பற்றியான சந்தேகத்தை ஏற்படுத்துவதன் காரணத்தால் சர்வதேச ரீதியாகவும் நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற, அது சந்தேகப்படுகின்ற ஜனநாயகம் இல்லாத ஒரு நாடாக நாங்கள் முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எங்கள் அரசாங்கமானது எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த தாமதங்களுக்கு இடமளிக்காது, நீதி நிறைவேறுவதற்கு இடமளிக்கும். நாங்கள் அரசியல்வாதிகளால் கையெடுக்கப்பட மாட்டாது. எப்போதுமே அந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் வழிகாட்டியிருக்கின்றோம், கட்டாயம் சட்டத்தை, நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்றது. அதே போல இந்த சட்டம் என்றதை பற்றியான நம்பிக்கை, இந்த அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கலாம், அரசியல் அந்த ரீதியாக எங்களுக்கான பாரபட்சங்கள் இருக்கலாம், ஆனால் ஒருபோதுமே சட்டத்தை பற்றியான சந்தேகத்தை எழுப்ப வேண்டாம் என்றதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். சட்டம் என்றதை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். சட்டத்தை நிறைவேற்றுகின்ற அதிகாரிகள் தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு சுதந்திரத்தை வழங்க வேண்டும், அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு. அதுதான் ஒரு நாட்டின் முக்கியமான ஜனநாயகம். நீதி, சமத்துவம், ஜனநாயகம், இது மூன்றும் இருக்கின்ற ஒரு நாடாக கட்டியெழுப்பதற்கு அந்த சில அதிகாரிகளிடம் இருக்கின்ற தாமதங்களை துரிதப்படுத்தி அவர்களுக்கான வழிகாட்டல்கள், ஆலோசனைகளை வழங்கி விஞ்ஞானபூர்வமான தீர்வுகளை கண்டு விசாரணைகளின் பயனாக நீதி கிடைக்கப்பெறும் என்ற உறுதியை நான் கூறுகின்றேன். நன்றி. தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில்
பெண்கள் சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் பண்டத்தரிப்பில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்.